அன்பும் இருக்கும் நல்ல தகப்பனே, நல்லதொரு தருணத்தை கொடுத்ததற்காக கொட நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் கூட நாங்கள் இந்த வாரத்துக்கான பாடத்தை படிக்கும்போது தேவனீர் எங்கள் கூட இருந்து வழிநடத்துங்க. நாங்கள் படிக்கிற பாடத்தை கேட்டோம் என்று விட்டுவிடாமல் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை அபியாசித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் வாழ கிருபை தாருங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கும் தேவையான ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் நீங்கள் தந்து அவங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம்னால பிதாவே, ஆமென். இந்த வார பாடத்திற்கான தலைப்பு தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். இந்த வாரம் பாடத்திற்கான மனப்பாட வசனம் தானியேல் 9வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். தானியேல் 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா அது நம்மளுக்கு நிறைய தீர்க்க தரிசனங்கள் தெரிய வருது. அதுல நிறைய அடையாளங்களும் உருவகப்படுத்துதலத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். மிருகங்கள், கொம்புகள், இன்னும் வருங்காலத்துல அதோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இதுல தெரியும். தானியேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல மேதோ பர்ஷியா ராஜ்யத்தின் ஆரம்ப நிலையை நம்மளுக்கு காண்பிக்குது. இன்னும் இது நம்ம 20வது வசனத்திலையும் வாசிக்க முடியும். அதே மாதிரி நம்ம 5வது வசனத்திலையும் 21வது வசனத்திலையும் பார்த்தோம்னா கிரேக்க ராஜ்யத்தை பத்தி சொல்கிறது. இன்னும் நம்ம வாசிக்கப்படும் போது அந்த ராஜ்யம் எப்படி 4 ராஜ்யங்களா உடைக்கப்பட்டது அப்படின்றத பத்தி 8, 21, 22வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். தானியேல் 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற அந்த சின்ன கொம்பு ரோம ராஜ்யத்தை குறிக்குது. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக தானியேல் 8ஆம் அதிகாரத்துல ரோம ராஜ்யத்தின் அடுத்த நிலையில இருக்கிறது ரோம சபை. இந்த ரோம சபை ரோம ராஜ்யத்தின் அடுத்து வெளிப்படுத்தப்பட்ட ரோம சபை. ஆண்டவர் தானியேலுக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தினப்போ தானியேல் ஒரு திகிலோடு கலந்த சமாதானத்தோட இருந்தாரு. தானியேல் ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, ஒரு கொடூரமான முரண்பாடான காரியத்தை இவ்வளோ நாட்கள் அனுமதிக்கணும் ஒரு திகிலோட இருந்தார். தானியேலுக்கு அந்த கேள்விக்கான பதில் கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையில அந்த சின்ன கொம்புக்கு எதிராக தேவனே யுத்தம் செய்து அவரோட பிள்ளைகளுக்கு அவர் வெற்றி கொடுப்பாருன்ற காரியத்துல அவர் சமாதானப்பட்டார். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் என்ற ஒரு நிச்சயம் மட்டும் இல்லாம ஆண்டவருடைய வல்லமை உண்மையிலே பலம் வாய்ந்தது என்று நிச்சயத்தோடு இருந்தார். வருங்காலத்துல நடக்க போற காரியங்களை குறித்தோ இன்னும் நிகழ்காலத்துல நடக்கிற காரியங்களை குறித்தோ நம்மளால ஒரு தெளிவுபட சொல்ல முடியாது. ஆனா தானியேலோட வாழ்க்கை ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்காக பார்த்துக் கொள்வார் என்றது நமக்கு புரியுது. தானியேலோட வாழ்க்கையில ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் எந்த ஒரு இடர்பாடா இருந்தாலும் அது தேவனை ஆச்சரியப்படுத்தாது. ஏன்னா அவருக்கு தெரியாம எதுவும் நடக்காது. இன்னும் அது சரி செய்யறதுக்கும் அவரோட நேரத்துல சரியா செய்யறதுக்கும் ஆண்டவருக்கு தெரியும். இந்த பாடத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு கதையை பார்க்கலாம். பெக்கி ஒரு பழக்கமான நபரை போல ஃப்ளைட்ல அவரோட சீட்ல போய் உட்கார்ந்தாரு. யாருமே அவளை பார்த்தா முதல் தடவை ஃப்ளைட்ல போறான்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல வெளியில தைரியமாவும் உள்ள பயந்துட்டு இருக்காங்கன்னு அவங்கள பார்த்து சொல்ல முடியாது. அவ கொடுக்கப்பட்ட சீட்ல இருந்து அந்த சேஃப்டி கார்டு எடுத்து அதுல கொடுக்கப்பட்ட எல்லா அறிவுரைகளையும் கவனமாக அவ வாசித்தா. அந்த ஃப்ளைட்ல ஒரு அவசர காலத்துல எப்படி வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டா. அது அவங்க உட்காந்த சீட்ல இருந்து 1, 2, 3 வரிசைகளுக்கு அப்புறமா தான் இருந்துச்சு. அந்த ஃப்ளைட்ல ஒவ்வொரு அட்டெண்டர்ஸும் சொல்ற ஒவ்வொரு காரியங்களையும் ரொம்ப கவனமாக கேட்டார். எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையா இருந்தாலும் அவசரமான சூழ்நிலையா இருந்தாலும் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் ஞாபகத்துல கொண்டு வரணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். அந்த ஃப்ளைட் அட்டெண்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாரும் அவங்களோட இருக்கையில அமர்ந்துட்டாங்க. எல்லாரும் கொண்டு வந்த பொருட்கள் அந்தந்த இடத்துல வைக்கப்பட்டுச்சு. இப்போ மெதுவா அந்த ஃப்ளைட் உயர எழும்ப ஆரம்பிச்சு. இது பெக்கிக்கு முதல் அனுபவமா இருந்தாலும் ஆனா அவங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. பெக்கிக்கு எதை கொடுத்து கொஞ்சமும் பயம் இல்லை. ஃப்ளைட்ல கொஞ்ச நேரத்துல குடிக்கிறதுக்கு ஜூஸ் எல்லாம் அட்டெண்டர்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பெக்கி உட்காந்து இருந்த சீட்டுக்கு முன்னாடி இருந்த ஸ்கிரீன்ல படத்தையும் போட்டு பார்த்துட்டு இருந்தா. அப்பப்ப பக்கத்துல இருந்த இன்னொரு நபர் கூடயும் பேச்சு கொடுத்தா. திடீர்னு அவளுக்கு தலைக்கு மேல இருந்த ஸ்பீக்கர்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நமக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான புயல் இருக்குது. அடுத்த 20 நிமிஷத்துக்கு நம்ம அந்த புயலோட கடக்க வேண்டியது இருக்கு. அதனால நம்முடைய பயணம் அமைதியான ஒரு பயணமா இருக்காது அப்படின்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுச்சு. பெக்கி ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்ததுனால அவளை சுத்தி இருக்கிற எல்லாரும் பெக்கி இதை எப்படி எடுத்துப்பான்றதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. பெக்கி அமைதியா காத்துக்கணும்ன்றதுல ரொம்ப உறுதியா இருந்தா. அந்த புயலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த பைலட் அந்த புயலை தெளிவாக பார்க்க முடியும்ன்றதுல ரொம்ப உறுதியா இருந்தா. அவ நினைச்ச மாதிரி அந்த பைலட் அந்த புயலுக்குள்ள எப்படி கடந்து போகணும்ன்றத பைலட் ஆயத்தப்படுத்திக்கிட்டாரு. பெக்கி அதனால சொன்னா புயலால பைலட்டை பயன்படுத்த முடியல, அதனால நானும் அதை என்னை பயன்படுத்துறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னான். தானியேலுக்கும் பெக்கிக்கு கிடைச்ச மாதிரி ஒரு எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்பட்டது. அவருடைய தரிசனங்கள் மூலமா தானியேலுக்கு நிறைய
எச்சரிப்புகள் காத்திருக்குது என்பதை தெரியப்படுத்தினார். அவர் கடந்து போகிறதற்கு நிறைய புயல்கள் காத்திருக்கிறது தெளிவுபடுத்தினார். ஆனாலும் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். ஏன்னா அவர் மாஸ்டர் பைலட். அவருக்கு தெரியாம ஒரு அணு கூட அசையாது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமே அவருக்கு என்னென்ன இப்ப நடக்க போகுதுன்னு தெரியும். அதனால அதற்கான தீர்வுகளையும் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். தானியேல் 8ஆம் அதிகாரத்துல தானியேலுக்கு ஒரு கலங்கடிக்கக்கூடிய ஒரு தரிசனம் கிடைச்சது. அந்த தரிசனம் ஆரம்பிக்கும் போது தானியேல் ஒரு ஆட்டுக்கடாவை பார்க்கிறார். அந்த ஆட்டுக்கடாவுக்கு 2 கொம்புகள் இருந்துச்சு. அந்த ஆட்டுக்கடாவுக்கு முன்னாடி எந்த ஒரு மிருகத்தாலையும் நிக்க முடியல. அந்த ஆட்டுக்கடா ரொம்ப வல்லமை உள்ளதா இருந்துச்சு. ஆனா அந்த ஆட்டுக்கடாவோட வெள்ளமையை முறிக்கிறதுக்கு ஒரு வெள்ளாட்டுக்கடா வருகிறத நம்ம பாக்குறோம். இந்த வெள்ளாட்டுக்கடா ஒரு கொம்பு உள்ளதா இருந்துச்சு. இந்த வெள்ளாட்டுக்கடா ஒரு கொம்பு முறிக்கப்பட்ட இடத்துல 4 கொம்பு முளைக்கப்பட்டுச்சு. அந்த 4 கொம்புலையும் ஒரு சின்ன கொம்பு முளைச்சு வருது. அது இன்னும் வல்லமை உள்ளதா இருக்குது. காபிரியேல் தூதன் இந்த தரிசனத்துக்கான விளக்கத்தை தானியேலிடம் சொல்கிறார். முதல்ல பார்த்த அந்த 2 கொம்பினுடைய ஆட்டுக்கடா மேதோ பர்ஷிய ராஜ்யத்தை குறிக்குது. அந்த வெள்ளாட்டுக்கடால இருந்த அந்த ஒரு கொம்பு மாமன்னர் அலெக்சாண்டரை குறிக்குது. அவர் மரணத்துக்கு அப்புறம் அவருடைய ராஜ்யம் அவர் கீழே இருந்த 4 மந்திரிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் அந்த 4 கொம்புகள். கடைசி அந்த இடத்துல ஒரு சின்ன கொம்பு எழும்பி அது தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் எதிராக நின்றுச்சு. இந்த சின்ன கொம்பு ரோம ராஜ்யத்தையும் அதை தொடர்ந்து வர ரோம சபையையும் குறிக்குது. இந்த மதம் சார்ந்த இல்ல இந்த அரசியல் சார்ந்த ராஜ்யம் மனிதருக்கு மட்டும் இல்லாம ஆண்டவருக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் எதிராக போர் தொடுக்கும். ஆண்டவருடைய ஆலயத்தை அசுத்தம் பண்ணி அவருடைய ஜனங்களை மிதிச்சு சத்தியத்தை தரையில விளக்கணும். காபிரியேல் தூதன் தானியேல் கிட்ட 2300 ராப்பகலுக்கு அப்புறம், அதாவது தீர்க்க தரிசனத்தின்படி 2300 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது ஆலயம் சுத்திகரிக்கப்படும். இந்த 2300 தீர்க்க தரிசன ராப்புகள், அதாவது நம்முடைய கணக்கின்படி 2300 வருஷங்கள் 457 பிசில இருந்து, அதாவது அர்த்த சாஸ்திர ராஜா எருசலேம் ஆலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்புறாரு. அதற்கான கட்டளையும் கொடுக்கிறார். அதிலிருந்து 1844 AD, அதாவது இயேசுவோட 2ஆம் கட்ட ஊழியமாகிய, அதாவது பரலோகத்துல நுட்ப நியாய விசாரிப்பு காலம் அது வரைக்கும் அடங்கும். இதை தொடர்ந்து தானியேல் இதை படிக்கும்போது பாபிலோனிய முற்றுகையிலிருந்து யூதர்கள் சீக்கிரமா விடுவிக்கப்படுவாங்க என்று தெரிய வருது. அதாவது அது 70 வருஷம் தான் நீடிக்கும். ஆனா அவர் கடைசியா பார்த்த தரிசனத்துல இந்த கஷ்ட காலம் பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கடக்க வேண்டியது போல தோணுச்சு. காபிரியேல் தூதன் தானியேலுக்கு ஒரு தெளிவான பதில இங்க சொல்றாரு. அதாவது இப்போ கடைசியா பார்த்த அந்த தரிசனம் கடைசி காலத்தை குறிக்கிறது. அதாவது நம்ம வாழ்ற இந்த கடைசி நாட்கள். அது மட்டும் இல்லாம காபிரியேல் தூதன் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு, அதாவது மேசியாவினுடைய வருகை, மேசியா வருவாரு அப்படின்ற அந்த செய்தியோட மட்டும் நிறுத்தாம மேசியா எப்ப வருவாருன்ற விளக்கத்தை கொடுக்கறதையும் அங்க பார்க்கலாம். இந்த பகுதியை நம்ம தானியேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 24 இருந்து 27 வரையும் வாசிக்கலாம். ஆண்டவர் எந்த ஒரு சூழ்நிலையும் எல்லாத்தையும் பார்த்து கொண்டார். நமக்கு முன்பாக இன்னும் கடினமான காலங்கள் இருக்கு. ஆனா எதுவுமே ஆண்டவர் ஆச்சரியப்படுத்தார். அவருடைய சரியான காலத்துல நீதியை நிலைப்படுத்துவார். அவர் வாக்குத்தத்தம் பண்ண மாதிரியே அந்த சின்ன கொம்பினுடைய வெள்ளமையை அவர் அடிச்சு போடுவார். அந்த சின்ன கொம்பு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்ற காரியத்தை மட்டும் பார்க்காம இந்த தரிசனம் ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தின்படி இந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு தீர்வு கொண்டு வரான்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லுது. தானியேல் 8ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தரிசனம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பிரதான ஆசிரியராகவும் பரலோக ராஜாவாகவும் நமக்காக பரிந்து பேசுற ஒரு நடுவராகவும் வெளிப்படுத்துது. நம்மளோட வாழ்க்கையை நம்ம பரிசுத்தமா வச்சிருந்தோம்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும். ஆண்டவர் தானியேல் 7 கொடுக்கிற வாக்கியத்தின்படி அவருடைய வருகையின் நாள்ல அவரை போல நம்மளும் மறுரூபமாக்கப்பட்டு அந்த புதிய எருசலேம்ல நம்ம வாழணும். நம்ம எல்லாரும் வரலாற்றின் கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல தீமை மேலோங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம வேதத்தை பார்க்கிறோம், தேவன் இந்த தீமைக்கு எல்லாத்துக்கும் வெற்றி தீர்ப்பார் என்று சொல்லுவார். அவருக்காக வெயிட் பண்ற பரிசுத்தவான்கள தேவன் அவருடைய ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவார்னு சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்ச காலம் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த புயல்களை சந்திக்க வேண்டியது. ஆனா மாஸ்டர் பைலட்டான நம்முடைய ஆண்டவர் இந்த புயல்களை பத்தின முன் அறிவிப்பு நம்ம இந்த புயலை எப்படி எதிர்கொள்ளணும்ன்றத ஆயத்தப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆண்டவரும் ஆயத்தமா இருக்கிறாரு நம்மளுக்கு தெளிவுபடுத்து. ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானது. அவருடைய வல்லமை என்றைக்குமே சந்தேகப்படக்கூடிய ஒன்றா கிடையாது. கடைசி நாட்கள்ல மாத்திரம் இல்ல, இன்னைக்கும் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு சவால்களிலும் ஆண்டவர் நம்மளை வெளியில கொண்டு வருவாருன்னு ஒரு வாக்கு. நம்மளால தாங்க முடியாதுன்ற பிரச்சனை எதுவுமே கிடையாது. நம்முடைய தேவன் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்தவர். இது எல்லாத்துக்குள்ளேயும் நம்மளுடைய ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவர் கண்ணாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் சமாதானத்தோட வாழணும் தான் அவருடைய ஆசை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மேல விசுவாசம் வைக்க வேண்டியது.
வாழ்க்கையோட மாஸ்டர் பைலட் அவர் தான். இந்த மாஸ்டர் பைலட் மேலே விசுவாசம் வைக்கிறதுக்கு நீங்கள் தயாரா? பாடத்தை முடித்துவிட்டு ஜெபம் செய்யணும். எங்கள் அன்பும் இருக்கும் நல்ல தகப்பனே, நல்லதொரு பாடத்தை படிக்க செய்த பெரிதான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளோ சவால்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் தேவன் நீங்கள் எங்களோட மாஸ்டர் பைலட்டாக இருந்து ஒவ்வொரு சவால்களையும் நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் தருவீங்கன்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் எங்களோட வாழ்க்கையை வாழ கிருபை தாருங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம். அவர்களும் உங்கள் மேலே விசுவாசம் வைத்து அவர்கள் இந்த பாவமான உலகத்தில் அவங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு டெம்டேஷன்ஸை அவங்க ஓவர் கம் பண்ணுகிறதுக்கு தேவையான பலத்தையும் சுகத்தையும் அவங்களுக்கு தந்தருமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த பாடத்தை நாங்கள் எங்களோட வாழ்க்கையை அபியாசித்து மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக வாழ கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.